see Lucky Bhojan. It is good to health. ரொம்பவே இது வந்து மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சிருக்கா. அது மெயினா எஸ்பெஷலி இந்த பிராமின் கம்யூனிட்டி இருக்கிற ஏரியாவில் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அட் தி சேம் டைம் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் இஸ் ஆல்சோ குட். லிமிட்டடா இருந்தாலும் டேஸ்ட் மற்றபடி கார்லிக் பூண்டு வெங்காயம் போடாம நல்லா பண்றா. எஸ்பெஷலி அமாவாசை அது மாதிரி போன்ற ஃபங்க்ஷன் இந்தியா அந்த மாதிரி போன்ற இடத்துல வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்கறது. இந்த ஏரியாவில் முக்கால்வாசி எல்லாமே இருக்கிறது வந்து பிராமின் கம்யூனிட்டியா இருக்கிறது. எவ்ரிபடி லைக்ஸ் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் நல்லா இருக்கு. மார்னிங் டிஃபன், அதே சமயத்தில் ஈவினிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் தோசைஸ், இட்லிஸ், உப்மா எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ வந்து புதுசாக லான்ச் லஞ்ச் ஆல்சோ சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு லஞ்ச் கொடுத்துருக்கா. அதுவும் நல்லா இருக்கு. சண்டே யூ கேன் ஹேவ் வெரைட்டி ரைஸ். டேஸ்ட் குட். மார்னிங் வந்து 10 மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல், மோர்குழி தான் வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டுருப்பா. நிறைய பேர் சின்ன வயசு சாப்பிட்டு இந்த சுச்சுவேஷன்ல வருது. பட் இப்போ வந்து மோர்குழி பண்றா. குட். அந்த அவல் உப்புமா நிறைய இடத்துல இப்போ வந்து மிஸ் பண்றோம். யூஸ் இந்த ஓல்டு ட்ரெடிஷனல் ஃபுட் தான் மிஸ் பண்றோம். அவல் உப்புமாவும் நல்லா இருக்கு. தோசை ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், பொடி தோசை, நெய் தோசை எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அது மெயினாக எஸ்பெஷலி பொடி இட்லி நல்லா இருக்கு. மற்ற இடத்துல வந்து பொடி இட்லி வந்து வெறும் மிளகா பொடி வச்சு பண்ணுவான். இங்க வந்து வேர்கடலை பொடி வச்சு பண்றான். காரமாவும் இல்லை, நல்ல இதுவா இருக்கு. அண்ட் ஆல்சோ மெயின் திங் இட்ஸ் நாட் அஃபெக்ட் எனிதிங். ஸ்டொமக்ல எதுவும் ப்ராப்ளமோ அன்டைஜஷனோ வருது இல்லை, gastric problem வருதில்லை. It's good and we have welcome more and more success and wish them more and more success in the coming days to come. சார் வணக்கம், உங்க பேரு? ரவிசங்கர். நம்ம கடைக்கு எவ்வளவு நாள் வரீங்க சார்? நான் ஆரம்பத்துல இருந்து வரேன். அவரே அப்படி என்ன ஃபுட் வேணும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும்னு கிடையாது, எல்லாமே நல்லா இருக்கு. எதுனாலும் நான் வாங்கிட்டு போவேன். ஓகே, ரேட்ல அப்படி ரொம்ப அதிகமா ரேட்லாம் ரீசனபிள். ஓகே, 10க்கு எவ்வளவு ரேட்டிங் போடணும்? மார்க் 10க்கு எவ்வளவு போடணும்? 10க்கு எப்படியும் 9 போடலாம். 9 போடலாம். உங்க பேரு? ரங்கநாதன் சார். அண்ட் சொல்லுங்க, லைக் நம்ம லக்கி பர்கர் எவ்வளவு நாள் வரீங்க? அது டே 1 கஸ்டமர் ஆனேன். ஓ சூப்பர். இங்க மயிலாப்பூர்ல வந்து நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு. குறிப்பா இந்த இடத்துக்கு பார்த்து காரணம் ஆக்சுவலி ஐ கேம் டு நோ ஹர்ட் த்ரூ இந்த மாதிரி யூடியூப்ல ஏற்கனவே தேர் ஹேவிங் அ பிரான்ச் மடிப்பாக்கம். ஸோ ஐ கேம் டு நோ தட் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக ஹோம்லியாக இருக்கும், ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ஐ ஜஸ்ட் கேம் டு நோ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கேவ் இட் ட்ரை ஆக்சுவலி. அந்த ஃபர்ஸ்ட் டே கேம் அதுலேருந்து வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி போஸ்ட் டு கம் பிகாஸ் ஆஃப் த ஃபுட் இஸ் எப்படி சொல்றதுன்னா மற்ற எல்லாரோட வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஒரு பிளெயின் ஆன்சர். ஐ டோன்ட் வாண்ட் டு புட் தட் ஆக்சுவலி. இங்கே சாப்பிட்டா ஆக்சுவலாக வந்து என்னன்னா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. தே யூஸ் ஒன்லி வெரி டாப் மோஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ். மெயின் திங் அதுதான். So the quality they are maintaining from the day one, they are maintaining the same quality which they are buying. Adhe vanda they are using it. They are not using that reuse oil la use பண்றது. So all the raw materials, ingredients எல்லாமே வந்து high quality தான் வாங்குறாங்க. So அதனால அவங்க அந்த டேஸ்ட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. They just want to differentiate them from others. So ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பெரிய ப்ளஸ் comparing to other eateries. So அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்ககிட்ட. Moreover, the hospitality which they are serving, it means most to me. Food is also ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் டேஸ்ட் பார்த்தா கூட we can adjust. But the hospitality they are showing, நம்ம அது மாதிரி ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி ஒரு பண்ணுவாங்க. நம்ம எதனாலும் நம்ம உரிமையாக வந்து இது சரியில்லை, இல்லை ஏதாவது கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருக்கு அப்படின்னு இது பண்ணலாம். இந்த மெயின் திங் என்னன்னா டம்மிக்கு ஸ்டமக்குக்கு இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். கண்ண மூடின்னு நீங்கள் வெளியில் சாப்பிட்றதுக்கு இங்கே கண்ண மூடின்னு வந்து சாப்பிடலாம். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் சார்? 9. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம், உங்க பேரு? சுந்தரராஜன். எவ்வளவு வரீங்க? இங்க 6 months வந்துட்டு இருக்கேன். ஓகே. இங்க பக்கத்துல தான் இருக்கேன், நெக்ஸ்ட் ஸ்டேட்ல தான் இருக்கேன். நைட் டிஃபன் அடிக்கடி வந்துட்டு போவேன். லஞ்ச் அப்பப்போ முடிஞ்ச போது வாங்கிக்கிறேன். ரொம்ப வெரி குவாலிட்டி ஃபுட், நல்ல ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டி ஃபுட், ஹோம்லியா இருக்கும் அட் வெரி ரீசனபிள் ரேட்ஸ். இஸ் வாட் ஐ வாண்ட். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9 ரேட்டிங் கொடுக்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ சார். உங்க பேரு? வணக்கம், என் பேர் நித்யா ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க, இங்க வந்து மயிலாப்பூர்ல வந்து லக்கி பர்கர் எவ்வளவு நாள் வரீங்க? நாங்க இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆக போறது. 9 months 10 months ஆகுது வந்துட்டு இருக்கோம். இங்க பக்கத்துல தான் இருக்கேன். இப்ப இங்க ஆரம்பிச்சது இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வரம் மாதிரி. ஏன்னா ரொம்ப ஆச்சாரமாவும் இருக்கு, நன்னாவும் இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு.
இதுல வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வந்தா உடனே கேட்டு வாங்கன்னு கூப்பிட்டு நல்லா இருக்கும். ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸும் பண்றாங்க. கொழுக்கட்டை, அப்புறம் காஞ்சிபுரம் இட்லி, இதெல்லாம் இப்ப வழக்கிலே இல்லாம போனதெல்லாம் இவ எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. சோ எங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கு எல்லாமே. ஐ லைக் திஸ் லக்கி போஜன். ஓகே, அவங்க சர்வீஸ்க்கு 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம் ரேட்டிங்? 10க்கு மேலேயே கொடுக்கலாம் சார். 10க்கு மேலே. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நல்லா இருக்கேன் கார்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மணிப்பாக்கத்துல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்க மயிலாப்பூர் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே கார்த்தி. வீடியோ பாக்குற புது சப்ஸ்கிரைபருக்கு உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் சாந்தி ரங்கநாதன். ஓகே, அண்ட் உங்க பிராண்ட் பேர் என்ன? ஸ்ரீ லக்கி போஜன். ஓகே, நம்ம இது சோலையப்பன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. எப்போ ஆரம்பிச்சீங்க? இது லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ண இங்க. ஓகே ஓகே, டைமிங்ல பார்த்தது எப்போ? காதால 7ல இருந்து 10 வரல இருக்கும். சரி. ஈவினிங்ல 7ல இருந்து 10 வரல இருக்கும். ஓகே. மார்னிங்ல பொங்கல், வடை, பூரி, இட்லி, பொடி இட்லி இது வரலும் நார்மலா டெய்லி கிடைக்கும். கிச்சடி ரேரா என்னைக்காவது ஒரு நாள் போடுவோம். ஆனா ஈவினிங்ல எங்களுக்கு ஸ்பெஷல் எல்லாமே ஈவினிங்ல இருக்கும். டே பை டே மாறிட்டே வரும். மார்னிங்ல அரிசி உப்புமா, வெஜிடபிள் இட்லி, மசால் தோசை, அதை தவிர இட்லி, தோசை, சப்பாத்தி இது கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெஜிடபிள் சேவை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆலு சப்பாத்தி இருக்கும். பொடி இட்லி, தோசை வெரைட்டி எப்பவுமே 2 இருக்கும். புதன்கிழமை ஹாலிடே, வீக்லி ஹாலிடே புதன்கிழமை எங்களுது. ஏதாவது மாற்றங்கள் இருந்தா தெரியப்படுத்துவோம். மற்றபடி கண்டிப்பா புதன்கிழமை லீவு. வியாழக்கிழமை வந்து மோர்க்களி, ட்ரெடிஷனல் ஃபுட்டு. மோர்க்களியும் இந்த உப்புமா இருக்கும், அவல் உப்புமா இருக்கும். அதுக்கப்புறம் செட் தோசை வடகரி இருக்கும். இது 3. அதை பேர் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இட்லி இதெல்லாம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரவா இட்லி இல்ல ரவா கிச்சடி, அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் இட்லி சனிக்கிழமை, அவல் உப்புமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அடை, அவியல், கோதுமை ரவை உப்புமா. அதை தவிர சாபுதானா வடை, ஜவ்வரிசி வடை வாரத்துல 2 நாள் போடுவோம். கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை, காரம் இனிப்பு வாரம் 2-3 அது மாதிரி போடுவோம். இது எல்லாமே எங்களுக்கு ஈவினிங் ஸ்பெஷல். எங்களுக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். பசங்களுக்கு, பெரியவாளுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, அயனுக்கு எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி வீக்லி ஒன்ஸ் மாற்றோம். அதே மாதிரி சப்பாத்திக்கு எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் டிஷ்ஷு. ஒரு நாளைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா இருக்கும். ஆனா ரேட் அதே தான். ஒரு செட்டு 50 ரூபா வித் டிஷ்ஷோட தான். ஒரு நாளைக்கு குருமா, ஒரு நாளைக்கு ஆலு மட்டர், ஒரு நாளைக்கு பட்டாணி குருமா, சென்னா. ஸோ எவ்ரிடே சேஞ்ச் ஆகும். எல்லாமே எங்களுக்கு ட்ரெடிஷனல் ஃபுட்டு ஆத்துலயே பண்றது. இது வரலும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். மடிப்பாக்கத்துலயும் பண்ணிருந்தோம், இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு பிடிச்சு எங்களுக்கு தெரிஞ்சுவா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லது. இல்ல நல்லா இருக்கு. வயிற்றுக்கு எதுவும் பண்றதுல ஆத்துல பண்ற ஃபுட்டு மாதிரியே இருக்குன்னு இல்ல. ஆத்துல பண்றதுதான் இது. ஆத்துல பண்ணா இடம் இல்லைன்னு ஒரு கடை வச்சு பண்றேன் நானு. மினிமம் ரேட்டு தான். எதுவும் ரொம்ப ரேட்டும் எனக்கு இது இல்லை. லாபமா நஷ்டமா எல்லாம் 10 பேர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு மாமின்னு சொன்னா அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இதுவரை நோ கம்ப்ளைண்ட். மயிலாப்பூர்ல பிராமின்ஸ் நம்பி வருவா. அமாவாசை அன்னைக்கு கூட வருவா. ஏன்னா வெங்காயம் கிடையாது எங்க கடையில. இங்க வெங்காயமே இல்லாத சாப்பாடு. அந்த சப்பாத்தியில மட்டும் டிஷ்ஷுக்கு போடுவேன். அதுவே சமயத்துல கூட்டு பண்ணிடுவேன். அமாவாசை அது மாதிரிலாம் இருக்கும்போது அது வேண்டாம்னா சாம்பார் சட்னி போட்டு வாங்கிப்பா. ஸோ அமாவாசைல எல்லா நாளுமே எங்களுக்கு சாம்பார் சட்னியில ஆனியன், வித்தவுட் ஆனியன் கார்லிக் ஜெயின் சாம்பார் தான் இங்க. ஸோ எல்லாரும் நம்பி வாங்கிக்கலாம். நல்லா இருக்கேன் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா கொஞ்சம் ரீச் ஆயிருக்கோம். நாங்க இப்படி ஒருத்தர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஓகே ஹோம்லி ஃபுட்டு நல்லா இருக்கு. 2வது நாங்க ஃபேமிலியா பண்றதுனால எல்லாருக்குமே ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. இப்போ அதெல்லாம் எல்லாரும் அவளோட ஆதரவெல்லாம் கொடுத்ததுனால சரின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தனால லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்க டெய்லி. ஸோ எங்களுக்கு வந்துட்டு பார்சல் மீல்ஸ் தான். வித்தவுட் ரைஸ் வந்துட்டு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர், பட்டர் மில்க் இருக்கும். ஸோ அது வந்துட்டு 130 கொடுக்குறோம். வித் ரைஸோட 150 போடுறோம் நாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா இது வீக்லி 5 days வந்துட்டு இந்த மெனு போகும். அதாவது நான் மாத்திட்டே இருப்போம். ஒரு நாள் கீரை சாம்பார், ஒரு நாள் வத்த குழம்பு, மோர் குழம்பு, அந்த மாதிரி எல்லாமே போடுவோம். மிச்சம் 2 நாள்ல வந்துட்டு வெரைட்டி ரைஸ் போடுவோம். ஸோ ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி, ஒரு நாள் லெமன் ரைஸ், தக்காளி சாதம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கும்.
சூப்பர் இருக்கா. அண்ட் கஸ்டமர்ல என்ன ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, சூப்பர், நல்லா ரீச் ஆகிறீங்க, நல்லா பண்றீங்க, உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லி, இதுதான் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் இதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி பண்றதுனால எல்லாருக்கும் ஆமா ஆஸ் ஆல்வேஸ் அதுதான். ஆமா. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. இன்னொரு மயிலாப்பூர்ல ஓபன் பண்ணிருக்கீங்க. மயிலாப்பூர்ல அதே பேர்லயே ஸ்ரீ லக்கி போஜன்ற நேம்லயே ஓபன் பண்ணிருக்கோம். சோலைப்பன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இங்க எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வரா. சரி. எங்களுக்கு ஃபுட் எல்லாம் நல்லா குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. அதே மாதிரி ஈவினிங்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு டெய்லி ஒரு ஃபுட்டு போட்டுட்டே இருக்கோம், நாங்க மாத்திட்டே இருப்போம். அதுவும் நல்லா ரீச் ஆயிருக்கு. எங்களுக்கு வந்து பார்க்க போனா மார்னிங்ல பொங்கல் பூரியெல்லாம் ரொம்ப எஸ்பெஷலி நல்லா போறது. ஈவினிங்ல அது மாதிரி தோசை வெரைட்டிஸ் நல்லா போகும். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் நல்லா போறது. இப்போ மத்தியானத்துல லஞ்சும் ஆரம்பிச்சிருக்கோம், அதுவும் போயிட்டு இருக்கு. அண்ட் ப்ரோ எப்படி இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்க? ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நாள் எங்க கிட்ட போறீங்க? ஐயோ தேங்க்யூ. சொல்லுங்க எப்படி இருக்கு மயிலாப்பூர் எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்த விட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. as usual நான் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போற மாதிரி இப்போ கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்ல எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. so far so good. இன்னும் கஸ்டமர்ஸ் பெட்டரா இது பண்ணும், இன்னும் மோர் ஆர்டர்ஸ் உள்ள இன்ஃப்ளோ வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. as usual நம்ம நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அன்டில். அண்ட் கார்ப்பரேட் ஆர்டர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆர்டர்ல எடுத்து செய்றீங்களா? ஆமா சார், ஆமா சார். ஃபங்க்ஷன் ஆர்டர் பண்ணுவோம். அதோட எங்கெங்கலாம் நீங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இன்னும் நேரம் மயிலாப்பூர் போயிட்டு இருக்கு. மயிலாப்பூர் மினிமம் ஆர்டர்னா எவ்வளவு எடுக்கலாம்? மினிமம் ஆர்டர் ஆக்சுவலா பல்க் ஆர்டர்ஸ்னா நாங்க ஒரு 5 to 6 ஆர்டர்ஸ் மேல இருந்தா ஹோம் டெலிவரி பண்ணலாம்னு ஒரு பிளான். நீங்க கையில வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் இட்லி இந்த சைஸ்ல கொடுக்குறாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்ம டிராவலர் கார்த்திக்ல காஞ்சிபுரம் இட்லி வந்து நல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து சாம்பார் அண்ட் சட்னியோட கொடுத்துருக்காங்க. அன்யூஷுவல் இட்லி. காஞ்சிபுரம் இட்லியோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மிளகு, சீரகம். அக்கா இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணீங்க? கரெக்டா, மறந்துட்டேன். அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஹைலைட் என்னன்னா உணவே மருந்தே உணவுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அது இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு ரொம்ப பொருந்தும். வர்த்தான்னு கேட்டீங்கன்னா டேஸ்டுக்கும் நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமும் இருக்கு. அடுத்ததாக அரிசி அவல் உப்புமா சொல்லும் போதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுவாங்களா, ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் சாப்பிடலன்னா கூட என்ன அனுப்ப மாட்டாங்க இங்கேருந்து, அன்பு கட்டையில சாப்பிட்டு வச்சிருவாங்க. இங்க இருக்கிறவங்க அதான் நான் சொல்ற மாதிரி ஃபேமிலி மாதிரி. அரிசி அவல் உப்புமா கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போது வெஜ் புலாவ் மாதிரி இருக்கு. அண்ட் வாழை மேல வச்சு அது மேல வந்து கார சட்னி, அதாவது தக்காளி சட்னி வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோமா? யாருக்கு சந்தோஷமோ இல்லையா, என் கேமராமேனுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க இன்னொரு 2 வாரம் இருக்குல்ல பியூர் வெஜிடேரியன் அவுட்லெட், அவங்க காட்டுல மழை 2 வாரத்துக்கு அடுத்து தான் இருக்கு. ஸோ ஹியர் ஐ கோ டெடிகேட்டிங் ஃபார் ஆல் தி வெஜ் லவர்ஸ். அரிசி அவல் உப்புமா ஒரு புதுவிதமான காம்பினேஷனா இருக்கு. எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி நிறைய அவல் சேர்க்காம வேர்க்கடலையெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தக்காளி சட்னி கூட சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைசியா நல்லா இருக்கு. ஆயில் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆயிலியெல்லாம் இல்லை. ஹைலைட் என்னன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நீங்க வீட்டில் எடுத்துட்டு போய் சாப்பிட்றதோட இதே இடத்துல சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல நான் சொன்னேன் தெரியுமா, அன்பு கட்டளை என்ன விடவே மாட்டேன்ட்டாங்க. ஃபைனலா பொடி இட்லி சாப்பிடணும்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு இட்லி பார்த்தேன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. வேண்டாம் 2-3 வச்சாங்க. நான் கம்மியா சாப்பிட்டு டயட் மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வெயிட் போடுறது ரொம்ப ஈஸி, குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்டேன் இது வந்து எப்படி ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா, என்ன மறந்துட்டியா டேஸ்ட்? உண்மையை சொல்லலாம் மறந்துட்டேன். ஆனா நான் சாப்பிட்ட அந்த சாம்பார் சட்னி டேஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கு. சரி இது சாப்பிடுவோம்.
வீட்டுல செஞ்ச மிளகா பொடியா? நம்மளோட ஸ்பெஷல் பொடி. ஏய் ஸ்பைசி இல்லாம நல்லா இருக்குப்பா. அந்த மிளகா பொடியோட ஃபிளேவர் தெரியுது. ரேட்ல மிளகா அப்படின்னா இது மட்டும் தான் கிடைக்கும் சென்னையில. கிரவுண்ட்ல தான் நம்ம கிட்ட மட்டும் தானே இது அவைலபிள். சென்னையிலேயே இங்க மட்டும் தான் அந்த தோசை கிடைக்கும். தோசை பொடி எங்களோட பொடி கர்நாடகால மட்டும் சட்னியா கிடைக்கும். அதர்வைஸ் நம்ம சென்னையில எனக்கு எந்த ஹோட்டல்ஸ் பொடி கிடைக்காது. நாங்க தான் மார்க் ஃபார் சேல் ஒன்லி இந்த தோசைக்கு இட்லி அட்டி போட்டதோட சிக்னேச்சர் இந்த தோசை கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. நீங்க வேணா செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு ஏதாவது இருந்தா சொல்லுங்க எனக்கு. நானும் இப்ப ரிவ்யூ சொல்றது ரிவ்யூ சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு. வேர்க்கடலையில மிளகா பொடி புது காம்பினேஷனா. யாராச்சும் காலையில் டிஃபன் சென்டர் வச்சிருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி தான் பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கூப்பிடுங்க. சாப்பிட்ற எந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பாக்குறேன். இட்லிக்கு சட்னி சாம்பார் கூட அவைலபிள். நீங்க அப்படியே சாப்பிடலாம். இல்ல இதுதான் நல்லா இருக்கு. வெறும் சாப்பிட்டா நல்லா இருக்கு. பெட்டர். ஆமா சட்னி சாம்பார் வேணும்னு தருவோம். நிறைய பேர் இத சைட் டிஷ் எல்லாம் சாப்பிடுவாங்க. எந்த சைட் டிஷும் போட மாட்டாங்க. அவள் உப்புமாக்கு, முறுக்குலிக்கு இங்க அப்படியே சாப்பிடணும் மாமி. கோதுமை ரவை உப்புமா சுகர் பேஷண்ட்டுக்காக வீக்லி ஒன்ஸ். இது வந்து அயன் கோதுமைக்கா போதா? அதனால இதெல்லாம் வாரத்துல ஒவ்வொரு கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் வியாழக்கிழமை மாமி கடையில மோர்களி இருக்கும். மோர்களிக்காக ஓடி வருவான். தேர்ஸ்டே எவ்வளவு போட்டாலும் போயிடும். காஞ்சீரம் இட்லி ஆர்டர் முதல்லயே வந்துடும். அதே மாதிரி இந்த சாபுதானா வடைக்கு முதல்லயே ஆர்டர் கொடுத்துருவான். போன்ல பிடி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைன்னு போடுவோம். ஸ்வீட் போடுவேன். அதாவது இது எல்லாமே ஸ்பெஷல் வந்து ஈவினிங் மட்டும்தான். தோசையில நீங்க பூண்டோ வெங்காயமோ சேர்த்தா இங்க போகாது. நெய் தோசை, பொடி தோசை, நெய் பொடி தோசை, நெய்லயே நான் இப்போ போட்டிருக்கேன். பிளெயின் தோசை, இது 4 மட்டும் தான் இந்த ஏரியா ரன் ஆகும். நல்ல மூவ் ஆகும். என்ன பிரைஸ் அந்த சிக்னேச்சர் இதுதான். நீங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவா 4 தோசை. பொங்கலை பத்தி சொல்ல வேணாம் காத்து, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாத்த மாட்டேன். நான் பிறந்த நாள்ல இருந்து அந்த பொங்கல் அப்படியே தான் இருக்கும். நான் பண்ற அதேதான். அதே மாதிரியே இங்க வந்துட்டு எங்களோட பூரி பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு 3 பீஸ் இருக்கும். 50 rupees சார்ஜ் பண்றோம். 3 பீஸ் மீடியம் நல்லா இருக்கும். வயிறு ரொம்ப சாப்பிடலாம். பூரி கிழங்கு அதுவும் சிக்னேச்சர். மார்னிங்ல இட்லி, வடை, பொங்கல், பூரி மட்டும் தான் எங்க கிட்டக்க. ஈவினிங்ஸ்ல ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐட்டம் ரன்னிங் போர்ட்ல போட்டுட்டே இருப்போம். குரூப்ல ஆட் ஆனாங்களோ குரூப்ல போட்டுருவேன். ஸோ அதுலதான் இருக்கும். மயிலாப்பூர்ல வந்து நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதான் ஆச்சரியமே இல்ல. பட் இங்க இந்த இடத்துல இடம் சின்னதா இருந்தாலும் இவங்க கொடுக்குறாங்க தெரியுமா அந்த ஃபுட்டு, அந்த மனசுதான் ரொம்ப பெருசு. நீங்க யூடியூபரா மாறிட்டீங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு நான் ரேட்டிங் கொடுக்கலன்னா 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல கொடுக்குற உணவோட அன்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க மயிலாப்பூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு மெனுவில் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது அனுபவம் எப்படி இருக்குங்கிறது இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் எங்க ஃபிளாஷ் பண்றேன். உங்களுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.